சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சிகரெட் குடிக்காமலே வாயிலிருந்து புகை வருது. once more சிகரெட் இல்லாமலே வாயிலிருந்து புகை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக டெல்லியிலேருந்து இப்போது ஆக்ரா போனோம். ஆக்ராலேருந்து தாஜ்மஹால்லாம் சுற்றிட்டு திருப்பி டெல்லியிலேருந்து பஸ் பிடிச்சி இப்போ நாங்கள் நைட்டு கிளம்பணும். நைட்டு கிளம்பி இன்றைக்கி மத்தியானம் வந்து சேர்ந்தோம் மணாலிக்கு. இப்போ தான் வந்து ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அதான் அப்படியே வெளியே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா குளிர் எப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வாயிலிருந்து புகை வரதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ குளிர் இருக்குது அப்படின்னு. பாருங்க, மலைக்கு மேலாம் பாருங்க ஒரே ஐஸா இருக்கு. கீழெல்லாம் பாருங்க, இங்க -1 டிகிரியில ஓடிட்டு இருக்கு. -1 டிகிரி குளிர். கிளவுஸ் எல்லாம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா கிளவுஸ் இன்னும் வாங்கல, வாங்கணும். ரொம்ப கிளவுஸ் ஒரு கிளவுஸ் வர கேட்டா 1000 ரூபான்னு சொல்லுவேன். இதுக்கு நான் மும்பைல இருந்து 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி பார்ப்போம், இங்க எதுவும் கம்மி விலையில எதுவும் கிடைக்காது பார்ப்போம். நல்லா இருக்கு மணாலி, பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல கூலான பிளேஸ், எப்போ நாட்டும் வரலாம். நாங்கள் நாளைக்கு இப்போ வெளியே போகிறதா ஒரு பிளான் இருக்குது. ஏதோ ஒரு வேலி சொன்னாங்க, அந்த வேலிக்கு பைக்காக அதனால புல்லட் பைக்ஸுக்கு ரெண்டலில் கிடைக்கும். அந்த ரெண்டலுக்கு பைக் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி நாங்கள் பைக்கு என்னென்னு விலை கேட்டுட்டு ஒரு அப்டேட் பண்ணுறேன். சாவதுக்கா நல்லா குளிரா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆக மணி இப்போ எத்தனை ஆகுது? மணி 4 தான் ஆகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆக வாயிலிருந்து பாருங்க புகை வருது. -1 டிகிரியில் வந்துட்டு அதான் சரி ரொம்ப குளிருது. அதான் சரி ஒரு டீ அடிச்சுட்டு போகலாம் வந்தோம். வேறு ஒரு டீ சாப்பிட வந்திருக்கோம். சூடாக டீ சாப்பிட வந்துருக்கோம். இந்த குளிருக்கு டீ சாப்பிட்டா நல்லா இதமாக இருக்கும். டீ சாப்பிட்டு பாருங்க, பக்கத்துலேயே குளிர் காயதுக்காண்டி டீ அடிச்சிட்டு இருக்காரு நம்ம மாமா. மாமாவா? நம்ம மாமா தான் அவரு. இங்க வந்து இங்கதான் இருக்காரு. இப்போ வாருங்க, அவ்வளோ புகை வருது. இப்போ -1 டிகிரி. இங்கெல்லாம் தனியா வந்துடாதீங்க, ரொம்ப ஆபத்து. நண்பர்களே, சாய் குடிச்சோம். சாய் ரொம்ப அருமையா இருக்கு. டம்ளர் 20 ரூபா தாங்க. சாய்க்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூட்டுல அதே மாதிரி சாய் நல்லா சூப்பரா இருக்கு. இவரு நம்ம மாமா தான், நம்ம ஊர்ல தான் வந்திருக்காரு. இங்க சாய் போட்டு பழைக்காரு, சாய் கடை போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இவ்வளோ ஸ்னோவாக இருக்குது. இங்கேருந்து ஒரே மேலேருந்து ஒரே ஸ்னோ விழுந்திருக்கு. நேற்று நைட்டு நாங்கள் எடுத்த ரூம்கார் சொன்னார், நேற்று ரொம்ப ஸ்னோ விழுந்திருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு நைட்டும் ஸ்னோ விழுந்தா உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். ஸ்னோ மழை விழுதான்னு பார்ப்போம். நீங்கள் நைட்டு என்னன்னு தெரில. அவர் சொன்னார் நைட்டு விழுதுன்னா காலையில் அதிகாலையில் விழுந்து சொன்னார். பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் ரொம்ப இருக்குங்க. மணாலிலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் போட்டே வாங்க. எங்களை மாதிரி சும்மா வந்துடாதீங்க. வேறு இப்படி தான் வெறும் கையாக தான் சுற்றணும். க்ளவுஸு, தலைக்கு குல்லா, மாஸ்க் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்புறம் ஆள் இருந்தா ஆளையும் கூப்பிட்டுருக்கோம். அப்படி இல்லை, கல்யாணம் ஆனவங்க ஆளை கூட்டு வரலாம், கல்யாணம் ஆனவங்களும் கூட்டு வரலாம். கப்பல்ஸ்க்கு நல்ல இடம், நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு. பேச்சுலர்ஸ்க்கும் நல்ல இடம் தான். சுற்றி பார்க்கறதுக்கு மட்டுமா? சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும்தான் நல்ல இடம். يا علي
मदद आली यारी ये मेरी जाए जिंदगी इश्क में हाँ मिटा दूं मैं अपनी खुदी कसम से हाँ मिटा दूं लुटा दूं मैं ये हंसती यारी रहम आली यारी ये मेरी जाए जिंदगी यारी मदद आली यारी ये मेरी जाए जिंदगी நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் மணலிலேருந்து காலையில் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலாங் வெளி போகிறோம். இப்போ கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாஸ்டா பண்ணதுக்கு போயிட்டுருக்கோம். நாஸ்டா பண்ணிட்டு பைக் வாங்கியிருக்கோம், புல்லட் பைக்கு, ஒரு புல்லட் 350, அப்புறம் ஒரு ஹிமாலயன் பைக் வாங்கியிருக்கோம். பைக் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 350 கொடுத்து வந்து 800 ரூபா, காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும். அப்புறம் ஹிமாலயன் பைக் ரேட் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா, 300 ரூபா கிட்ட வருது. அதுக்கு வேலை பார்த்தீங்கன்னா 1300 ரூபா வருது ஒரு நாளைக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காலைல போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நாஸ்டா பண்ணி போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மாடு நிற்கி பாருங்க, தாத்தா குளிப்பாட்டிட்டு இருக்காரு. முட்டிடாம எவ்வளோ முடி இருக்கனே, மூக்கில் பாரு எப்படி போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. காட்டு மாடு பாருங்க நண்பர்களே, கொம்பு பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு, முட்டி தூக்கிடுவான். தாத்தா இதில் குளிப்பாட்டிட்டு இருக்காரு இவ்வளோ குளிரில். இது அஸ்ரப் பாய் போட்டோ வேற. அஸ்ரப் பாய் பாருங்க, இவர் தான் அஸ்ரப் பாய். ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தோம், இப்போ தான் நீங்கள் அவரை வீடியோவில் பார்க்கிங்க. ஆனால் சரி, ரொம்ப கிட்ட பாருங்க. ஹாய் நண்பர்களே, புல்லட் வாங்க வந்தாச்சு. இப்போ புல்லட்டுங்க வாங்க, 2 புல்லட் வந்துட்டு, ஒன்று 350cc, ஒன்று ஹிமாலயன் பைக் வந்துட்டு 350cc 800 ரூபா, அது 1300 ரூபா, 500cc 1000 ரூபா. ஒரு பைக் ஒரு வேலை. ஹெல்மெட் கொடுத்துருவாங்க, 2 ஹெல்மெட் கொடுத்துருவாங்க 2 பேருக்கும். பெட்ரோலும் போட்டு கொடுப்பாங்க, 1 லிட்டரு 1.5 லிட்டர் போட்டு கொடுப்பாங்க 2 பைக்கும். நம்மளும் 1 லிட்டர் போட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய் சுற்றிக்கலாம். பாருங்கள் 2 பைக் இருக்குது தான் பாருங்கள். பைக் கடை, நிறைய பைக்ஸ் நிற்கிங்க. தலையில் ஃபுல்லாக மாட்டிட்டு பாருங்க. க்ளவுஸ்லாம் வாங்கியாச்சு, 100 ரூபாய்க்கு தான் க்ளவுஸு வாங்கி இப்போ பயணம் பண்ண போகிறோம். சோலாங் வேலிக்கு போக போகிறோம். சோலாங் வேலிக்கு போய் உங்களுக்கு வீடியோ போடணும். பாய். அப்புறம் நம்ம இங்கே சோலாங் வேலியில் கிடச்சாரு. இவர் மதுரையிலேருந்து வந்திருக்காரு. இப்போ இவர் எங்கள் கூட வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், ஹாய் ஹாய். இவர் சொன்னனால தான் இவ்வளோ தூரமே நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். மணாலியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்.